அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டு ஃபிஷ் எப்படி சேவ் பண்ணுறது தான். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்துற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கோய் ஃபிஷ் எப்படி சேவ் பண்ணணுமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிஷ்ஷும் சேவ் பண்ணியிருக்கோம். சால்ட் வாட்டர் மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் எப்படி இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு. இப்போ எப்படி ஒரு 1 டேயில் எப்படி க்யூர் ஆகிட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றதை பாருங்கள். ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நம்ம கேர் எடுத்துக்கணும்லாம் இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது நம்ம இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் போட்டு அதை க்யூர் பண்ணி ஒரு 1 டே கேர் எடுத்து பார்த்துட்டோம்னா சூப்பராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் இது 1 மந்த்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. அந்த பக்கெட்டில் அந்த சேம் ஃபிஷ்ஷை வந்து எக்லே பண்ணுது. எப்படி எக்லேவும் பண்ணுறதும் இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லலை. எக்லே பண்ணுறது, எக்கை எப்படி ஹேட்ச் பண்ணுறது அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போது ஆக்சுவலாக இந்த ஃபிஷ்ஷை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். கல்லுப்பு எடுத்து ஃபிஷ்ஷை சேவ் பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோலாம் போட்டிருப்பேன், கோவி ஃபிஷ் எப்படி சேவ் பண்ணுறது. அந்த வீடியோ பார்த்துட்டு அதிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கூட ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ஃபுல்லாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஃபிஷ்ஷு இறக்குற கண்டிஷன் போயிடுச்சு. நானும் சேவ் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து சால்ட் வாட்டர் டு நார்மல் வாட்டர் டு சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறு எங்கேயுமே போகல. ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் கூடவே இருந்துட்டு எனக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சு. இது கடைசி காப்பாற்றுறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றது தெரியும். ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளை விட்டு போகாது. அதில் இந்த மாதிரி நம்ம பெட்ஸும் சரி தான். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுவோம்னா, இது எப்படி பார்க்குறது, எப்படி இறந்துரும், ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எப்படி சேவ் பண்ண. இப்போ மற்ற அனிமல்லாம் வந்து என்னென்னா நம்ம எதனா பார்த்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டு போய் இன்ஜெக்ஷன் அந்த மெடிசன் அதை வாங்கி கொடுத்துடலாம். பட் ஃபிஷ்ஷில் கண்டே பிடிக்க முடியாது என்ன பிரச்சனை, எப்படி இதை க்யூர் பண்ணுறதுலாம் தெரியாது. மெடிசன் வாங்கினாலும் அந்த மெடிசன் இதுக்கு எஃபர்ட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ சால்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க கல் உப்பு இல்லை கடையில் ஒரு பேக்கெட் கல் உப்பு வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக இதுக்கு எப்படி எவ்வளோ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறேன். இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி பக்கெட்டு. இல்லை 2 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கேன். இதில் வந்து ஒரு கைப்பிடி சால்ட் உப்பு அரௌண்ட் ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 100 கிராம்ஸ் சால்ட்டு போட்டிருக்கேன், கல் உப்பு போட்டிருக்கேன். அதில் இந்த ஃபிஷ் விட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த கல்லுப்பு போட்ட ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸும் நார்மல் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸும் மாற்றி அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் மாற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றி விட்டுட்டே இருக்கேன். விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஃபிஷ்ஷை வந்து தண்ணி மாற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கல்லுப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நார்மல் வாட்டர்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும். இப்போ நார்மல் வாட்டரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மேலே வந்துடும். அதிலேருந்து எடுத்து கல்லுப்பில் விட்டோன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். அரௌண்ட் ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட பண்ணிட்டேன். அப்புறமா வந்து ஃபிஷ்ஷு வந்து அப்போது ஓரளவுக்கு மேலே மிதக்காமல் ஆக்டிவ் ஆகிட்டு நீந்த ஆரம்பிச்சிது. ஸோ நீந்த ஆரம்பிச்சுட்டு நான் நைட்லாம் தூங்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு 12 மணி 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷு ஓரளவுக்கு டல்லாக தான் இருந்தது. பட்டு நீந்திட்டு ஓரளவுக்கு மிதக்காமல் நீந்திட்டு இருந்தது. ஸோ அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு சேவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிஷ் ஓரளவுக்கு மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அரௌண்ட் ஒரு 2 o'clock இருக்கும். ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு 1 hour ஒன்ஸு 2 hours ஒன்ஸு. ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், அதை எப்படியா சேவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்தது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், மறுநாள் காலையில் இந்த ஃபிஷ்ஷு ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. ஸோ என்ன பண்ணேன்னா, இது 1 டே ஃபுல்லாக சாப்பிடாமே இருந்தது. ஸோ அதனால் ஃபீட் பண்ணி பார்த்தோம், சரி சாப்பிடுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஃபீட் பண்ணால் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு மொத்தமே சாப்பிட்ருச்சு. ஸோ அப்போயே தெரிஞ்சிச்சு ஃபிஷ் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இறந்துரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படி ரெக்கவர் பண்ணிவிட்டு நம்ம அது லைஃப் வந்து பேக் கொண்டு வர்றதுலாம் வந்து உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நம்ம ஒரு சில விஷயத்துலலாம் வந்து அதுதான் ஹோப் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 3 hours ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபிஷ் இறந்துரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே விட்டுடுவாங்க. இறந்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை விட்டுருவாங்க கண்டுக்காமல், அப்படியே இறந்துரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக அந்த வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே க்யூர் பண்ணிடலாம், நம்ம கூடவே வச்சுக்கலாம். எதையுமே வந்து ஒரு ஈடுபாட்டோட செஞ்சோன்னா நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட் டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மறுநாளே இந்த ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். நான் வெளிச்சத்தில் காட்டுறேன், ஏன்னா அது வந்து ஒரு ரூமு, வெளிச்சம் சன்லைட் இல்லை. ஸோ இது சன்லைட்டில் பார்க்குறது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த ஃபிஷ்ஷு வந்து வித்தின் 1 டேயில் நம்ம எப்படி க்யூர் பண்ணியிருக்கோன்றது தான். ஸோ இதே போல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நீங்கள் க்யூர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது என்ன மெடிசன் கொடுக்கணும், எது பண்ண முடியும், என்ன இன்ஃபெக்ஷன் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அந்த ஃபிஷ்ஷுக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஃபிஷ்ஷுக்குமே முடியாது. ஏன்னா ஃபிஷ் ஆகிறதுக்குலாம் வந்து நிறைய ரீசன்.
அதனால் நம்ம கேரிங்கில் தான் இருக்குது அதை க்யூர் பண்ணுறதா இல்லையான்றது. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி முன்னாள் வந்து நான் இதை கேர் எடுக்காமல் அவ்வளோதான் அது முடிஞ்சு அப்படின்னு விட்டேன்னா கண்டிப்பாக இந்நேரம் அந்த ஃபிஷ் உயிரோடு இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த ஃபிஷ் கலர் மாறிடுச்சு. இது 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஆக்சுவலாக. இப்போ அந்த ஃபிஷ் ரொம்ப கலர்லாம் மாறிட்டு அதோட ஹெட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக மாறிடுச்சு. நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.